சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சனி பகவானும் தரமான தாமதமும். இதுதான் தலைப்பு. பொதுவாக நவக்கோள்களில் மந்தன் அப்படின்னு அழைக்கப்படுற கிரகம் சனி பகவான். கிரகங்களுடைய சுற்றுவட்ட பாதையின் மூலமாகவே ஒரு கிரகத்தினுடைய தன்மை, வேகம், வீரியம் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். பூமியிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிரகம் சனி. இவர் சூரியன்கிட்டேருந்து பெற ஒளியே ரொம்ப குறைவு. அப்படி அவர் பெறக்கூடிய ஒளியை பூமி மேலே பிரதிபலிக்கிறதும் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால தான் அவருக்கு ஒளிப்புள்ளி அளவுகளுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். பூமியினுடைய சுற்றுவட்ட அமைப்பின் அடிப்படையில் சனி பகவான் இந்த ராசி மண்டலத்தை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 30 ஆண்டுகள் ஆகும். 30 வருடங்கள். ஸோ நிதானம், மந்தம், பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், சோம்பேறித்தனம், நிலையாமையை அப்பப்போ உணர்த்தும் தன்மைகள், இதெல்லாம் சனியோடைய பிறவி குணங்கள். எதுவுமே நிலை இல்லை, நிரந்தரம் இல்லைங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு கிரகம் சனி. இந்த சனி பகவான் எந்த வீடுகளில் நமக்கு ஜாதகப்படி அமர்ந்தாலும் அந்த ஸ்தானத்தின் ரீதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் தாமதமாக தான் கிடைக்கும், மெதுவாக தான் கிடைக்கும். ஆனால் தரமாக கிடைக்கும். கிடைச்சாலும் அதுக்கு பிறகு அது மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதனால தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழியே உண்டு. கொடுப்பதை நிதானமாகவும் அளவறிந்தும் உங்கள் கர்மாவின் பலனறிந்தும் தான் சனி கொடுப்பார். சும்மா வாரி வாரி வழங்குற குணமெல்லாம் சனிக்கு கிடையவே கிடையாது. உனக்கு தகுதி இருக்கா, நீ முற்பிறவியில் செய்த பாவ புண்ணிய கணக்கு என்ன? அவர் நீதிமான். தராசை சின்னமாக கொண்ட துலாத்தில் அதனால தான் சனியை கொண்டுட்டு போய் உச்சமாக வச்சார். தலைமையையும் பதவியையும் அதிகார வெறியையும் அந்தஸ்தையும் விரும்பக்கூடிய மேசத்தில் போய் அவரை நீச்சம் பண்ணிவிடுவார். எனக்கு இங்கே வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி. தர்ம நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால் உங்கள் கர்மாவின் பலனை தான் அவர் கொடுப்பார். அவர் கொடுக்கறது அளவில் மிகவும் சிறியதாக இருந்தாலும் அது அசைக்க முடியாதபடி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஆயுளுக்கு காரக கிரகம் சனி, அடிமை ஜீவனத்துக்கு காரக கிரகம் சனி. நீண்ட காலம் உழைப்பின் மேன்மையை ஒருத்தர் அனுபவிக்கிறாருன்னா அவருக்கு சனி நல்லா இருக்கார் ஜாதகத்துலேன்னு அர்த்தம். 20 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், 30 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறவங்க ஜாதகத்துலாம் சனி ஒழுங்காக இருக்காருன்னு அர்த்தம். ஒரே துறையில் நீண்ட காலம் இருப்பதற்கான வலுவை தரக்கூடியவரும் சனி. அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த 12 வீடுகள்லையும் எங்கெங்கே இருந்தாலும் அது சார்ந்த நிதானத்தை நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா அவர் கொடுக்கக்கூடியது தரமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ உங்களுக்கு லக்னத்திலே சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே ஒரு நிதானமான ஆள் தான், மந்தத்தனமான ஆள். எதுவும் அவ்வளோ ஈஸியாக பிடிபடாது. புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே உட்காந்துட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? புரியாத மாதிரியே தன்னை உருவகப்படுத்தி கொள்ளும் தன்மை சனிக்கு உண்டு. லக்னத்திலே அவர் இருக்கிறாருங்கிற போது அந்த மந்தத்தனம் சற்று ரொம்பவும் மிகுதியாக போய் மற்றவங்க பார்வையில் அவன் ஒரு சோம்பேறியா அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கி விடவும் வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்து பழகிக்கணும். இந்த 2ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டிருக்காரு. 2வது தனஸ்தானத்தில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிற போதே பேசுவதில் நிதானம் வந்துடும், கற்றுக்கொள்வதில் நிதானம் வந்துடும், காது குறைபாடுகள் வரும், பல் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரும். யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக வாக்கு கொடுத்துட முடியாது. அப்படியே பேசினாலும் அது பெரிய பிரச்சனையிலையும் சண்டையிலையும் போய் முடிகிற மாதிரி வரும். பேசவே மாட்டாங்க, பேசுனா ஒரே வெட்டில் வீச்சு சாய்க்கிற மாதிரி பேசுவாங்க. பொதுவாக பெண்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்பவும் டேஞ்சராக. அப்போ தனம், வருமானம், கல்வி இது சார்ந்த விஷயங்களில் நிதான போக்கை எதிர்கொள்ளுதல் நன்று. மெதுவாக கொடுப்பாரு, நிதானமாக கொடுப்பாரு, ஆனால் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக கொடுப்பாரு. குடும்பம் அமைகிறதுல கூட கொஞ்சம் லேட்டாகும். 3ஆம் இடம் வீரியஸ்தானம், தைரிய வீரிய புகழ் ஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்காரா, அந்த புகழை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது. அதுவாக கிடைச்சா கிடைக்குது, இல்லைன்னா போயிட்டே இருக்கட்டும்னு சொல்லி லைஃப்பை போயிடணும். தொடர்புகள் விஷயத்தில் கவனமாக நிதானமாக இருக்கணும். நினச்சோடனே நினச்சவங்களோடையெல்லாம் கான்டாக்ட் வச்சுக்கிறது, தொடர்பு பண்ணுறதெல்லாம் ஆகாது. இந்த தொடர்புகளால் உங்களுக்கு சிக்கலையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சின்ன உதாரணம் பார்த்திங்கன்னா, இப்போ 3ஆம் இடத்துல சனி இருக்குது ஒருத்தருக்கு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்காவது ரிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு திரும்ப பதில் கிடைக்கிறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ஆகும். சில நேரத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அந்த 3ஆம் இடம் தொடர்புகள் ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருக்கனால அந்த தொடர்புகள்கிட்டருந்து கிடைக்கிற ரிப்ளை உங்களுக்கு மந்தமாக இருக்கும்.
உங்களுடைய செயல்திறனே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் யாருக்கும் உடனடியாக பதில் சொல்லிட மாட்டீங்க. சகோதர வர்க்க உறவுகளோடு கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்காரா, இங்கேயும் படிப்பு ஸ்தானத்தில் தான் கை வைப்பார். வீடு வாசல் வாகன சுகங்கள் போன்றவை அமைவதில் தடைகள் இருக்கும். ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக தான் கிடைக்கும். அப்படியே கிடைச்சாலும் பழசு பட்டையை முதல்ல அனுபவிக்க விட்டு புது வண்டி வாங்குறதுக்கு 4ல் சனி இருக்கிறவங்களுக்கு மனசே வராது. பழசு வாங்கி அதை முதல்ல பார்த்துட்டு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கி ஓட்டி பார்த்து முடித்து அப்புறமா தான் பண்ணுவாங்க. அதேமாதிரி வீடு வாங்கும்போதும் ஏற்கனவே குடியிருந்த வீடு பழைய வீடுகளை வாங்கி புதுப்பிச்சு இருந்துக்கலாமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக வரும். பழைய பொருட்களை அனுபவிப்பதில் ஆர்வத்தை கொடுப்பார். அந்த இடத்தின் பலன்களை உங்களுக்கு தர்றதுக்கு மெதுவாக இருக்கும். கல்வி சார்ந்த விஷயங்களில் தடைகள், தாயாரதி வர்க்கத்தின் விஷயங்களில் தடைகள், நிதானம், மெதுவாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் கிடைக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். சனி பகவான் ஒரு வீட்டில் இருக்காருன்னா அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பது தாமதமாகலாம், ஆனால் கிடைச்சா அது ரொம்ப ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பழைய ஓல்டு மாடல் அம்பாசிடர் வச்சுருக்கார். 1958 சரியாக வருஷம் தெரியல. ஆனால் அந்த வண்டியை சூப்பர் கண்டிஷனில் வச்சுருப்பார். அவருக்கு 4ல் சனி, விட்டவே மாட்டார். எனக்கு ரொம்ப ராசியான வண்டியாது அப்படிப்பார். ரொம்ப பழைய மாடல் தான். இன்றைக்கி காலகட்டத்துக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு 45-50 வருஷத்துக்கு மேலே பழசாக தான் இருக்கும் வச்சுருக்காரு. அவ்வளோ ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பார். நல்லா பாலிஷ் பண்ணி எல்லா பார்ட்டையும் மாற்றி பளபளன்னு வச்சுருப்பார். ஆனால் அது ரொம்ப பழைய வண்டி, குட் கண்டிஷனில் இருக்கும். இதான் அந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கார். 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது சொத்துக்கள் வகையில் பூர்வீக வழியில் புத்திரர்கள் வழியில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். 5ல் சனி இருக்கிறவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணமே வரும். அது வரைக்கும் போனாலும் பெருசாக ஒரு ரிஃப்ளெக்டிங் இருக்காது. காதல் விவகாரங்களில் சிக்கினீங்கன்னா அதுக்கு ரிப்ளை கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். மோஸ்ட்லி 5ல் சனி இருந்தால் லவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன். குழந்தைகள் வகையில் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் ரோல், அனுமானங்கள், ஒரு கைதூக்கி விடும் தன்மைகள் எல்லாமே ரொம்ப லேட்டாக கிடைக்கும். உங்களுக்கே ரொம்ப வயசாகி போய் சலிச்சு போன பிறகு அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு வருவாங்க. ஸோ 5ஆம் இடம் தரக்கூடிய சனி அந்த வீட்டின் பலன்களில் ரொம்ப நிதானத்தை தருவார். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது கெட்டது லேட்டாகும். மெதுவாக தாமதமாக அவங்களுக்கு கிடைக்கிறது மெதுவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இங்கே 6ல் இருக்கும்போது கடன் கிடைக்கிறது லேட் ஆகும், நல்ல வேலை கிடைக்கிறது லேட் ஆகும். கிடைச்சாலும் அந்த வேலையை நிரந்தரமாக தக்க வைத்து கொள்வதுக்கு லேட் ஆகும். ஒரு மாதிரி விட்டு போய் இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணுறீங்க, கார் வாங்க லோன் அப்ளை பண்ணுறீங்களா, 6ல் சனி இருந்தாருன்னா அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. சார் அந்த பேப்பர் இல்லை சார், சார் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை சார்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுடுவாங்க. ஆனால் கிடச்சிருச்சுன்னா ரொம்ப குறைந்த வட்டிக்கு கிடச்சி கடைசி வரைக்கும் ஈஸியாக கட்டிட்டு வெளியில் வர மாதிரி வரும். எதிரிகள் அமைய மாட்டார்கள் அவ்வளோ ஈஸியாக 6ல் சனி இருக்கிறவங்களுக்கு. மேக்ஸிமம் பிரச்சனைகளில் போய் மாட்டிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நோய் ஏதாவது வந்துடுச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக தீராது. லைஃப் லாங் தொடரும் நோய்கள் தான் மேக்ஸிமம் 6ல் சனி இருக்கிறவங்களுக்கு வரும். தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சுகரு, ப்ரெஷரு, வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற மாதிரியான நோயை கொடுக்கக்கூடிய தன்மையும் 6ல் இருக்க சனிக்கு உண்டு. 7ல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை துணை அமையிறது லேட் ஆகும். அல்லது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் முரண்பாடுகளின் மொத்த உற்பத்தி இருக்கும். ரொம்ப மந்தமான வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. உங்களை பெருசாக மதிக்காமல் உழைப்பின் பின்னாடி ஓடக்கூடியவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை முக்கியமாக வேலை முக்கியமானு கேட்டால் வேலை தான் முக்கியம்னு சொல்லிடுவாங்க. பொதுவாக 7ல் சனி இருக்கிறவங்க லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி வயதில் மூத்தவர்களை கல்யாணம் முடிக்கிற அமைப்பு, பெருசாக பர்சனாலிட்டி எதிர்பார்க்காத நிலையில் திருமணம் முடியக்கூடிய அமைப்புகள், கருப்பு நிறம் கொண்டவர்கள் வாழ்க்கை துணையாக வர்றது, சீக்கிரமே இளநறையை சந்திக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணையாக வர்றது, வயோதிக தோற்றம் உள்ளவர்கள் வாழ்க்கை துணையாக வர்றது, இதெல்லாம் சனி அங்கே உட்காந்து பண்ணுவார். மந்தத்தனமும் இருப்பாங்க. 8ல் இருக்கிறது மூல நூல்களின் அடிப்படையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஆயுளை மந்தமாக தருவார். ஆயுள் மந்தமான என்ன, வேகமாக ஆயுசு இருக்காது, மெதுவாக இருக்கும், நீண்ட காலம். 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஆயுளுக்கு தீர்க்கம். ஏன்னா அவர் தான் ஆயுள்காரகன். 8ஆம் இடத்துல அவர் இருக்காருன்னா நீண்ட ஆயுள் உள்ளவர். நீங்கள் உங்களுடைய ஆயுளின் முடிவு ரொம்ப மந்தமாக இருக்கும். அந்த ஸ்தானத்தின் வேகத்தை வீரியத்தை குறைத்து விடும் தன்மை கொண்டவர் சனி. ஆயுள் ஸ்தானம் வீரியத்தை குறைப்பார். அப்போ என்ன ஆகும், மெதுவாக இருக்கும் ஆயுள். 80 வயசு, 90 வயசு, 96 வயசு, இந்த காலம் எப்போ போகும்னே தெரியலையே அப்படின்னு கேட்கப்படுற நபர்களுக்கெல்லாம் போய் பாருங்கள், 8ஆம் இடத்தோட சனி சம்மந்தப்பட்டிருப்பார். அதிர்ஷ்டமாக கிலோ என்ன விலைன்னு இருக்கும். வாழ்க்கையவே மெதுவாக தான் ஆரம்பிப்பாங்க. நீண்ட காலம் சம்மந்தமே இல்லாத ஊர்களில் சுற்றி திரிந்து பரதேச வாசமாக வசிக்கிறதுக்கான அமைப்புகளை கொடுக்கும்.
8ஆம் இடம் ஒரு வகையில் அதிர்ஷ்டஸ்தானம். அங்கே போய் சனி உட்கார்ந்தாருன்னா அதிர்ஷ்டமே இல்லை அப்படிங்கிறத நாமளே முடிவு பண்ணிக்கலாம். 9ஆம் இடத்துல சனி இருக்காருன்னா தகப்பன் வர்க்கம், தகப்பனாதி வர்க்கம், குருமார்கள் அமைய பெறுவது, பாக்கியத்தை அனுபவிப்பது எல்லாம் மந்தமாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். அப்பா மூலமாக ஜாதகருக்கு நல்லது கிடைச்சிரும்னு சொல்லவே முடியாது. ரொம்ப ஸ்லோ பண்ணுவார். சூரியனுக்கும் சனிக்கும் இயற்கையாகவே ஆகாது. 9ஆம் இடத்துக்கும் சனிக்குமே அவ்வளோவா ஆகாது. 9ஆம் இடத்துல உங்கள் லக்ன சுபராகவே சனி உட்கார்ந்தாருனாலும் கூட அப்பாவை கெடுத்து தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். நல்ல குருவை அமைய விட மாட்டார். நீண்ட பாக்கியதைகளை கொடுப்பதில் ரொம்ப நிதானம் இருக்கும். ஆனால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நிறுத்தவே மாட்டார். 9ல் சனி இருக்கா, 45 வயசு கழிச்சிருங்க, அவ்வளோதான். அது வரைக்கும் அதிர்ஷ்டமே கிடையாது. அதுக்கப்புறம் தானாகவே நல்லா வரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்களினால் ஆதாயங்களை கொடுப்பது மெதுவாக இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கறது, தெய்வ அனுகிரகம் கொடுக்கறது எல்லாமே ஸ்லோவாக இருக்கும். சில நிலைகளில் 9ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியமே லேட்டாக கிடைக்கும். 40 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் போய் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 9ல் சனி இருப்பார். 5, 9 ஒரே ட்ரையாங்கிள் தானே, 1, 5, 1. 5ல் சனி இருந்தாலும் புத்திர சந்தான விருத்தியில் சிக்கலை உண்டாக்குவார். 9ல் இருந்தாலும் அதே வேலையை செய்வார். எப்போதுமே திரிகோண ஸ்தானங்களையும் சேர்த்து தான் பலன் எடுக்கணும். ஒருத்தர் தன்னை பற்றி கேள்வி கேட்கறனா 5ஆம் இடம் 9ஆம் இடம் என்ன இருக்குங்கிறத பார்த்து தான் பலனே சொல்லணும். 10ல் சனி இருக்கிறது நல்லதுங்க. தொழில் முறையில் நிதானமாக செய்கிற எல்லா தொழில்களையும் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவாங்க. பொறுமையாக கையாளக்கூடிய வேலைகள். ஒரு ஆர்டிஸ்ட், மெக்கானிக்ஸ், வீடு கட்டுறவங்க பொறுமையாக செஞ்சால் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரியான துறைகளில் பூரா ஜாதகரை சக்ஸஸ் பண்ண வைப்பார். தொழிலில் அசைக்க முடியாத வெற்றிகளை கொடுப்பார். ஆனால் மெதுவாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த லாபம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கடூரமாக உருளணும் பெறலணும், ஆனால் கிடைக்கும். கண்டிப்பாக புகழ் கிடைக்கும். கைராசிக்காரர்னு பேர் வாங்குவாங்க. அவர்கிட்ட போய் கூடிய கரெக்டாக ஒரு டைலர் இருக்கார், 10ல் சனி இருக்கு, அவர் மாதிரி ஃபினிஷிங் தைக்கவே முடியாதம்பார். ஆனால் சின்னதாக ஒரு கடை போட்டு உட்காந்துட்டு இருப்பார், 30 வருஷமாக தைச்சிட்டு இருப்பார். மெக்கானிக் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஸ்டீல் ஃபேக்டரி, வெல்டிங் ஃபேக்டரி, பெட்ரோல் பங்கு, கனிம வளங்கள், இந்த மெட்டீரியல் சப்ளை பண்ணுற கடை எல்லாம் அந்த 10ல் சனி இருக்கிறவர் அது பாட்டுக்கு வளர்த்து விட்டுக்கிட்டே இருப்பார். 11ஆம் இடமும் ஒரு மாதிரி அபிலாசைகள் பூர்த்தி செய்கிற இடம். ஆனால் 11ல் சனி இருக்கிறது மூத்த சகோதரனை கெடுக்கும், மறு திருமண வாய்ப்பை கெடுக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வதில் இடைஞ்சல் கொடுக்கும். ஆனாலும் லாபம் இருக்கும். பழைய பொருட்களில் லாபம் பார்ப்பாங்க. பழைய இரும்பு கடை, அழுகும் பொருட்கள், ஆயில் சம்மந்தப்பட்ட பொருட்கள், சொல்ல கூச்சப்படக்கூடிய சில தொழில்கள் மூலமாக அதீத லாபமும் முன்னேற்றம் இருக்கும். பூமிக்கடியிலிருந்து சில பொருட்கள் கிடைக்கிறது. புதையல் யோகம் கிடைக்கிறது 11ல் சனி இருக்கிறவங்களுக்கு தான். புதனும் சனியும் 11ல் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி கீழே கடந்து ஏதாவது நல்ல விலை உயர்ந்த பொருட்களை கண்டுபிடிச்சி எடுப்பாங்க. புதனும் சனிக்கும் 11ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்கும். 11ஆம் இடம் ஓகே. 12ஆம் இடத்துல தூக்கத்தை கெடுக்கும். தூங்கவே முடியாது. புரண்டு 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 படுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொரட்டை சத்தம் காதை கிழிக்கும். 12ல் சனி இருக்கிறவங்களுக்கு கொரட்டை ஈஸியாக வரும். கெட்ட கெட்ட கனவு வரும் தூக்கத்தில். அடிக்கடி தூக்கத்தில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திட்டு திரும்பவும் தூங்க முடியாமல் அவஸ்தைப்படக்கூடிய தன்மை இருக்கும். சொத்துக்கள் சேர்ப்பதில் ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகணும்னு கிளம்புனாங்கன்னா கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் கிளம்பிட்டு இருப்பாங்க. சடனாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. விரயங்களை ஏற்படுத்தும். அயன சயன போக சுகத்தை அனுபவிப்பதில் தடைகளை உண்டாகும். மனசு விரும்பும்போது உடம்பு ஒத்துழைக்காது, உடம்பு விரும்பும்போது மனசு ஒத்துழைக்காது. இந்த ரெண்டுமே ஏற்படுத்துவது 12ஆம் இடத்து சனியின் தன்மை. ஸோ சனி பகவானுடைய அந்த நிதானம் என்பது பல நிலைகளில் நமக்கு சகிப்புத்தன்மையை ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணுற அமைப்பில் போயிடும். ஏன்னா இன்றைக்கு உலகம் எப்படிப்பட்டதுன்னா அவசர யுகம். காலையில் மாங்கொட்டையை நெட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் மாமரம் வந்துடணும், 3ஆவது நாளே மாம்பழம் காய்ச்சறணும்னு நினைக்கிறவங்க அதிகமாகிட்ட ஒரு உலகம். அந்த மாதிரியான ஒரு உலகத்துக்கு சனி பகவான் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி, பெரிய ஸ்பீடு பிரேக்கர். அப்போ இவருடைய நிதானத்தை சனி வலுத்தவர்கள் அனுபவிக்க முடியும். சனி நின்ற ஸ்தானத்தின் மூலமாக நீங்கள் அனுபவிக்க முடியும். 7ஆம் இடத்துல ஒருத்தர் சனி இருக்கார், வீட்டுக்காரமாக கூப்பிட்றார் அடியேன்னு, 10 நிமிஷம் பதிலே இல்லை. போய் கேட்பார், ஏமா கூப்பிட்டனேன், நான் தான் தலையை எங்கேயே ஆட்டினனே என்னன்னு. அதை எப்படி இவர் பார்க்க முடியும்? அப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த சனி நின்ற ஸ்தானத்தின் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் நிதானமாகத்தான் இருக்கும், ஆனாலும் ஆணித்தரமாக கிடைக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.